வணக்கம் guys. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 ரொமான்டிக் அனிமி படங்களை பத்தி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. guys, நம்ம 50 டெஸ்ட்ல பார்க்க போற படம் எதுன்னு பாத்தீங்கன்னா விஸ்பர் ஆஃப் த ஹார்ட். இது 1995ல ரிலீஸ் ஆன இந்த அனிமி படம் பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ரொமான்டிக் படங்க. இதுல கதை ஒரு பெருசா ஒண்ணும் இல்ல, ஒரு நார்மலான ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். ஆனா இது எந்த விதத்துல கட்டிட்டு இருக்குச்சுன்னா எமோஷன். அந்த எமோஷனை பூந்து விளையாண்டுருப்பாங்க இந்த படத்துல. அதான் இந்த படத்தோட மெயின் சக்சஸ்க்கு ஒரு காரணம். ஒரு 14 வயசு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு புக் படிக்கிறதுல ஒரு பெரிய ஒரு ஆர்வமா இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு படிக்கிற புக்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு மாதிரி ஒரு பையன் படிச்சான். அது யாரா நம்ம டெஸ்ட்ல ஒருத்தருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கதை நகரம். இது டோக்கியோ சிட்டி ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. ஒரு சில அனிமி படத்தவங்களாம் பாத்தீங்கன்னா ஃபிக்ஷனான ஒரு சிட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க ஊர்ல இருக்க டோக்கியோ சிட்டி அந்த படத்தை கொண்டு வருது, அது அப்படியே காட்சி படைச்ச விதம், அந்த லைட்டிங்ஸ், அந்த கலர் ஷேட்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஒரு யதார்த்தமாவும் இருக்கும். அவளுக்கும் ஆர்டிபிஷியலா தெரியாது. ரொம்ப ஒரு நல்ல அனிமி படம். அது ஸ்டூடியோ கிப்ளியோட படம் தான் சொல்லவா வேணும். போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்க. அதான் 1994 இப்படி எடுத்துதாங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கைஸ், நம்ம 4th டெஸ்ட்ல பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் அனிமி படம். ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேன்க்ரியாஸ். இந்த படத்தோட ஒன்லி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பேன்க்ரியாஸ்ல ப்ராப்ளம். பேன்க்ரியாஸ் தான் கணையத்துல ப்ராப்ளம்னால அவங்களால ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. அதனால இதுக்கு கொஞ்சம் நாள சந்தோஷமா வாழ்ந்து போலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கான். அவன் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கான். ஆனா அவனுக்கு மனசு டிப்ரெஷன் போல இருக்கு. ரொம்ப கப்பல் வந்த மாதிரி மழையை இந்த மாதிரி பூமி ரெண்டா குழந்தை அவனை முழுங்குற மாதிரியே இருப்பான். அவங்க இந்த பொண்ணும் அந்த பையனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு எமோஷன்ல அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஜாப்பனீஸ் அனிமே நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அது நீங்க பார்த்துதான் அந்த எமோஷன் உங்களால புரிஞ்சுக்க முடியும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம 3வது இடத்துல பார்க்க போற படம்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் மூவிங் கேஸ்டல். இந்த படம் 21ஆம் நூற்றாண்டுல ஆரம்பம் மற்றும் நடுப்பகுதியில் நடக்கிற மாதிரியான கதை அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த படம் மிரட்டம் பார்க்கும்போது ஒரு மந்திரம் மாயாஜால நிறைஞ்ச ஒரு அணிவி படம் தான் தெரியும். ஆனா அது கொஞ்சம் உத்து பார்க்கும்போதுதான் அது உள்ள இருக்க அந்த ரொமான்டிசம்ல இருக்க அந்த எமோஷன்ஸ் அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. மிஸ் பண்ணிக்காம இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பாருங்க. கைஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். டாப் 5 ரொமான்டிக் படத்தை நான் ஆர்டர் பண்ணும்போது இந்த முதல் 2 இடத்த மட்டும் என்னால டிசைட் பண்ணவே முடியல. ஏன்னா அப்படி ஒரு நெருக்கத்துல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் 2வது இடத்துல வச்சேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படங்க சைலண்ட் வாய்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா ஒரு காது கேட்காத ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கும்போது எல்லா காலையும் உங்களுக்கப்படுது. அது ஒரு பையன் இருக்கான், அவனும் அந்த பொண்ணு உங்களுக்குறான். அவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு திரும்பி அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்க போறான். அந்த சாரியை அந்த பொண்ணு ஏத்துக்குச்சா இல்லையா அப்படிங்கறதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் கதை. இது 2014 ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஒரு ரொமான்டிக் டிராமா உள்ள ஒரு அனிமி படம். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்துட்டு இந்த படம் எப்படிப்பட்ட ஃபீல் உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இல்ல இதுக்கு மேல இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்க. கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா யுவர் நேம். இந்த படம் பார்த்தாங்க நான் அனிமி படம் பார்க்கறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். வேற லெவல் படங்க. அது எமோஷனல் ஆகட்டும், அந்த கலர் ஷேட்ஸா இருக்கட்டும், அந்த ஜாப்பனீஸோட கல்ச்சர்ஸ் சொல்ற விதமாகட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்றை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க போய் பாருங்க. அப்பதான் இந்த ஃபீல் கம்ப்ளீட்டா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா யுவர் நேம். இந்த படம் பார்த்தாங்க நான் அனிமி படம் பார்க்கறதுக்கே ஸ்டார்ட் பண்ணேன். வேற லெவல் படங்க. அது எமோஷனல் ஆகட்டும், அந்த கலர் ஷேட்ஸா இருக்கட்டும், அந்த ஜாப்பனீஸோட கல்ச்சர்ஸ் சொல்ற விதமாகட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்றை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க போய் பாருங்க. அப்பதான் இந்த ஃபீல் கம்ப்ளீட்டா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நான் சொன்ன படங்கள்லாம் கண்டிப்பா பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, நிறைய நாலேஜ் கத்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் அமைச்சிருங்க. அப்புறம் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Bye.